Hello friends, welcome to my channel Positive Vibes with DP. இன்னைக்கு உங்களோட என்ன ஷேர் பண்ணிக்க போறேன்னா இந்த சம்மருக்கு கூலான மசாலா மோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்க போறேன். இது எப்படி பண்றதுன்னு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். இதுக்கு வந்து ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், சின்ன பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது, அதுக்கு அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி பொடியா நறுக்குனது, அப்புறம் கொத்தமல்லி பொடியா நறுக்குனது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி இது மூணையும் பல்ஸ் பண்ணி எடுத்துறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம தயிரோடு சேர்த்து அடிக்கும்போது சம்டைம்ஸ் அது வந்து சரியாக அரைப்படாது, வாய்க்கு வரும். அதனால தான் இது முதலையே ஒரு பல்ஸ் மோடில் பல்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு அரைப்பட்டுரும். இதோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அது பல்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் தண்ணி, தயிர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தயிர் ஊற்றிட்டேன். இந்த தயிருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ திருப்பி மூடி ஒரு தடவை அடைச்சி எடுத்துக்கோங்க. இதோ ஃப்ரெண்ட்ஸ் மோர் வந்து இப்போ அடித்து எடுத்தாச்சு. இதை நீங்கள் வந்து வடிகட்டிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு சீரகமோ இல்லை இஞ்சியோ ஒரு சின்ன பிட்டோ உங்கள் வாய்க்கு வர சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இதை ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துருங்க. இப்படி வடிகட்டிடுங்க. ஸோ தட் அதில் இருக்கிறதெல்லாம் இதில் செட்டில் ஆகிடும். இதோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வடிகட்டிட்டோம். இப்போ இதை வந்து இந்த கிளாஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு இந்த பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்கு கூலான ஹெல்த்தியான மசாலா மோர் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.